ஆடுவதும் குயில்கள் கூவுவதும் மண்ணுகள் வீகாரம் கொட்டுவதும் அருகில் வளர்ந்து பாட்டு கட்டோ பாவலரு ஆடே பிழையாடே போடட்டும் காலையிலும் காலையும் கனவு வரும் உன்னால கல்யாணம் தான் நன்னேரம் தானவா வச்சுக்கிட்டு இஷ்டப்பட்டு வச்சுக்கிட்டு இஷ்டப்பட்டு முத்தமிழா சொக்கிக்கிட்டு பகிக்கட்டு கூறப்பட்டு கண்ணால 100 வலை கூடுகிற பொம்பளை நிக்காம கனவு வரும் உண்ணா ஜகப்புக சுந்தி கோபன் நானே
என்பவன் நானே நானே என்பவன் நானே நானே இந்த அட்டபகி ரெட்ட முதல் இந்த அட்டபகி எத்தனை கண்டு வணங்க கண்டவர்கள் எத்தனை காலனோ இவன் என்று கலங்கிய ஓடி வருவன் ஆண்டவர்கள் தேவர்கள் என் திசையுள்ளோர் எத்தனை கண்டுபடியே ஆண்டவர்கள் தேவர்கள் என் திசையுள்ளோர் எத்தனை கண்டுபடியே இந்த தட்டமதி ஏற்றிடும் பிரம்மனும் இறைக்கண்டார் தரதலை வெண்ணடுங்குவார் ஆண்டவர் ஏற்றிடும் பிரம்மனும் இறைக்கண்டார் தரதலை வெண்ணடுங்குவார் என்று சொல்லப்பட்ட உலகத்திலும் இந்த சப்த சோகரத்தில் சுத்திரோமன் வருகின்றேன் என்றார் விதித்த மொழிகள் மேல் வருகின்றன சரசரவனே பரவரவனே ஆட்ட வேண்டும் 224 சதவீதம் 1008 ஆட்டம் இவை சொந்த மாத்திரத்தில் இருமூர்த்திகளும் கைக்கெட்டு குதிப்பாக ஆட்டை உடையாது அவ்வளவு வீர தீரே அபார மனம் கொண்டவன் அகில உலகத்தையும் ஆட்டை வைப்பேன் என எதிர்த்தவர்கள் மூலகம் பதைத்தவர் பாதம் மறைத்து மாற்றின் ஓட்டு என்னை போர் யாரை யாரை கூட நீ வீர பிரதாபம் கொண்டவன் ஊரே சுத்திகளை சுத்திக்கும் கடவுளை கோட்டில் பெரியவன் பெரியவன் செய்திருவார் யாரெங்கும் ஓட்டி என்ன மந்திரியரே என் ஆர்வதந்திரியரே என் ஆர்வதந்திரியரே இன்னில மீனில் நன்மையமாக வாழிய வாழியவே மீனில் நன்மையமாக வாழிய வாழியவே வாழிய வாழியவே நீ வாழியவோ என்றென்றும் எனக்கு முன்னதாக வந்து என்னுடைய வரவை எதிர்பார்க்க வேண்டிய எனதருமை காவலன் இன்றைய தினத்திலே இப்படி காலையேற்றமாக வந்திருக்கிறாய். காலையேற்றத்தின் நோக்கம் வாயிங்கே கேட்கும் கேள்விக்கு தக்கவது மகாராஜா, மன்னர் பெருமான் வருவதற்கு முன்னாடி வாசப்படியில நின்று மன்னர் பெருமான் எப்போது வருகிறார் வருகிறார் அப்படி என்று கூப்பிட இருக்கிறார்.
வருகிறார் 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 என்று அப்படி என்று கூப்பிடுறது கூக்கக்கூடிய காவலை ஏண்டா இப்படி நேரம் கழிஞ்சிக்கிட்டு வர நேரம் கழிந்து கடந்து வர அப்படி கேட்கிறீங்க அதுதான் கேட்கிறீங்க மன்னர் பெருமான் எப்பொழுது வருவார் காவல்காரன் ஏண்டா அப்படி காலதாமதம் அப்படின்னு கேட்கிறீங்க ஆமாண்டா கேளுங்க நான் தான் சொல்லிவிட்டேன் நன்றாக இருக்கிறது உங்களுடைய வார்த்தை. ஆமா நான் யாரு? நீங்க மகாராஜா நான் முந்திரி மந்திரியா நீ அடிக்க அடியில வாய் எல்லாம் பொருளுது வாய் வாய் மந்திரி மந்திரிங்க மந்திரி ஆமாங்க அப்படி என்றா நான் கேட்க பிறந்தவன். ஆமாங்க நான் சொல்ல பிறந்தவன் நான் நடிக்க பிறந்தவன். நான் வாங்க பிறந்தவன் பலே. அப்படி என்றா எனக்கு முன்னதாக மகனாகிய நான் ஓஹோ வந்து எப்பொழுது மன்னர் பெருமான் வருவார் வருவார் என்று வழிபார்த்த வண்ணமாக இருக்க வேண்டி ஓ என தருமைக்கார் ஏடா காலா ஓ மகாராஜா ஐயா ஐயா மகாராஜா ஐயா மகாராஜா மகாராஜா நானும் சொல்லாம மகாராஜா மன்னர் பெருமான் வருவதற்கு முன்னாடி வர வேண்டிய காலதாமதம் யாரும் கேட்கறீங்க மகாராஜா அருள்மலை அவசரம் ஆய்ச்சி வர சொன்னான் தோட்டி நானும் விறுவிறு இந்த கோட்டை மாட்டி வந்தீங்க இந்த கையை பிடிச்சிருந்தா என் பாட்டி அவ கேட்கிறா 2-3 சீட்டி இங்க இருந்து மடப்பாட்டி சீமாடி காலிட்டு போய் காட்டி அதே எடுத்து போய் என் வீட்டுல விட்டா என் பாட்டி சும்மா இருக்க கூடாது என் பாட்டி என் பொண்டாட்டி கிட்ட காட்டி என் பொண்டாட்டி என் பாட்டிக்கு வந்ததே பெருக்க போட்டி அந்த அந்த போட்டியில சேர்த்து போட்டி 349 எங்குடி செவத்துல மாட்டி ஓ ஆணி அங்க எங்குடி செவத்துல கை அங்க இங்க அட கை பாட்டுல வந்து கை வாட்டமா நீங்க எப்படி வாங்க எப்படி வாங்க எங்குடி செவத்துல மாட்டி மேல சொல்லு மேலையா எங்க வீட்டு செவத்துல மாட்டி எங்கடா சொல்றேன் மேல சொல்ல சொன்னீங்க கொட்டாய்க்கு மேல ஏறி சொல்லுவியா எங்கடா யார் சொன்ன கொட்டை மேல சொல்றீங்க ஓ டாய் நான் மேல சொன்னேன்னு சொல்கின்ற வார்த்தைக்கு அடுத்த வார்த்தையை சொல்றாங்க அந்த மேலையா எங்குடி செவத்துல அங்க மாட்டி எங்குடி செவத்துல மாட்டி மா நீட்டி எங்குடி நீட்டி எங்குடி செவத்துல நீட்டி மா நீட்டி காட்டி காட்டி ஓட்டி ஒட்டில வச்சு கூட்டி ஊட்டி வெளியில வந்து எடுக்கின்றான் பேட்டி கம்பெனி கம்பெனி சாட்டி கம்பெனி சாட்டி எதுக்கு இருக்குது ஒரு சாட்டி என்ன விலை 500 ரூபாய் ஒரு சாட்டி 500 ரூபாய் வீதம் 6 சாட்டி வாங்கி கம்பெனியில தானே வச்சிருக்கிறோம் கம்பெனி சாட்டியை வீட்டுல இவனோட பொண்டாட்டிக்கும் பாட்டிக்கும் ஏற்படுற போட்டிக்கா கம்பெனி சாட்டி அதெல்லாம் எடுத்த கம்பெனி சாட்டி பொண்டாட்டிய பாட்டி காட்டி மலையாள காட்டி வெளில வந்து பாக்குறேன் நிக்கிற அந்த கனி நேத்தி போச்சு நானும் 50 நிக்கிற அந்த கனி நேத்தி எங்க தகவல் சொல்ல வந்தவன் டேய் மகாராஜா உன்னை அரண்மனைக்கு வர சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டாங்க என் பாட்டி என் பொண்டாடி சண்டை நடக்கும் அதை நின்று வேடி பாக்குறேன் அந்த கனி அது என்னடா சொன்ன அது மட்டுமா மகாராஜா எங்க அம்மாளுக்கு பிறந்தது அண்ணன் யாரு எங்க அம்மா வயிற்றுலங்க எங்க அம்மா வயிற்றுல பிறந்தது நாங்க அண்ணன் யாரு அது ஒரு புலாவ
சாத்தி வந்தா ஒரு flow அப்படியே வரும். எங்க அம்மா வயித்துல பிறந்து நாங்க அண்ணன் நாலு அதை கடிச்சு இந்த கடிச்சு இந்த மாதிரி பெரிய வாழு பெரிய வாரு அவன் பழத்தை சாட்டி கொடுத்துறான் எனக்கு தோல் அவன் பழத்தை சாப்பிட்டு அவன் பழம் இல்லையா அவன் பழம் எங்க அம்மா எனக்கு கொடுத்த பங்கு பழம் வாழைப்பழம் வாழைப்பழம் அந்த வாழைப்பழத்தை கொடுத்துறான் எனக்கு தோல் எனக்கு கோவம் வந்து போனது மெட்ராஸ்ல பெரிய மாலு பெரிய வாரு அங்க போய் வாங்கின 500 ரூபா தாள் அது எடுத்துட்டு வந்து எங்க அம்மாட்ட கொடுத்த பாருங்க எங்க அம்மா இந்த ஊர் திருவிழா நடக்குதுல்ல இந்த ஊர் திருவிழால வாங்கி கொடுத்தாங்க அப்பர் பால் ஆமா அந்த பூசாரி பாலத்துல திருவிழா பாலமுருகன் நடக்குது திருவிழா அதுல வாங்கி கொடுத்தாங்க அப்பர் பால் பாலமுருகன் தான் திருநா ஏன்னா அவனுக்கு வேற வேலை கிடையாது திருவிழா தான் வேலை அவனுக்கு ஆமாங்க அது சத்தியமா பாலமுருகன் திருநா என்ன பாலமுருகன் திருநா அது சத்தியமா திருநான்ற அந்த ஊர்ல பாலமுருகன் திருநா அட உங்க அம்மா மேல சத்தியமா திருநா எங்க அம்மா மேல சத்தியமா திருநாங்க என்ன திருநா சத்தியமா திருநா வேலை திருநாங்க திருவிழா வேலை திருநா வேலை திருநா ஆமா வேலை திருவிழா வேலை அப்ப என்ன திருநா வேலை திருவிழா ஓ எதோ ஓடிங்க அதான் திருவிழா அதான் திருவிழால வாங்கி கொடுத்தாங்க அப்பர் பால் அதை எடுத்து போய் நானும் எங்க அண்ணன் விளையாட போனுங்க விளையாட போறேன் பால் விளையாட போற இடத்துல எங்க அண்ணனுக்கு ஒச்சிக்கிச்சு காலு எங்க அண்ணனுக்கு ஒச்சிக்கிச்சு காலு இம்மா நேரம் ஓடு கேட்டு வாயில எடுத்து வைக்கணும் எங்க அம்மா அரைச்ச தூள் எங்க அம்மா அரைச்ச தூள் உங்களுக்கு பிடிக்கல அம்மா தூள் எனக்கு உங்க அம்மா தூளை விட உங்க அம்மா இட்லி எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்க அம்மா சுட்ட இட்லி உங்க அம்மா சுட்ட எங்க அம்மா சுட்ட இட்லிக்கும் எங்க அம்மா அரைச்ச தூளுக்கும் ஆசைப்பட்ட அது தூளை ஆட்சி வரதுக்கு நான் கேட்டது ஒரு கேள்வி பலவித அடுக்குமொழி வசனங்களை பேசி அனைவரையும் திருக்கிடும் அது போனாலும் போகட்டும் நான் நீயா நான் யார் முறைப்பார் ஓயாயா ஒம்மாயா ஒக்காயா உன் பாப்பாயா எனக்கு தெரியும் ஆமா ஆமா நீ விடக்கூடாதுன்றாங்களா அப்ப எங்க அடிக்கணும் முடும்பு அடிமா பாய் வச்சிருக்காம நீ சாப்பிடுற சோத்துல மண்ண போட்டனால ஏங்க நான் இருக்குது ஒரே புள்ள எங்க அம்மாவுக்கு நான் என்ன சேர்த்துட்டேன் நீ புள்ள கொடுப்பேன் எங்க அம்மாவுக்கு கேட்டது ஒரு கேள்வியா ஆனாலும் நான் யார் இது எந்த நாடு தெரியுமா தமிழ்நாடா இது தமிழ்நாடு எனக்கு தெரியாதா என்ன நாடு அப்புறம் சொல்ல இந்த நாடு எந்த நாடு இது எந்த நாடு இது 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 பூசாரி பாளையம் இப்ப கேக்குறா பூசாரி பாளையம் ஒரு ஊரு இந்த தமிழ்நாட்டுல விழுப்புரம் மாவட்டத்துல விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் வட்டத்தில் அப்ப எது சொல்றோம் சதுர இருக்குதா நீ கத்திரிய இவனெல்லாம் கீழடி கூடாது பூசாரி பாளையம் ஒரு ஊர் இருக்குது பூசாரி பாளையம் ஒரு ஊர் அம்மா தாயே பாலமுருகனா அப்ப அப்பா தாயே யாரு மாரியம்மனா இல்லைங்க இது பங்குனி மாசம்ல பங்குனி மாசம் இல்லையா பங்குனி மாசம் இல்ல இது பங்குனி மாசம் தானே இது என்ன கேக்குறியா பங்குனி மாசம் இல்ல அப்ப உனக்கு தெரியாது பங்குனி மாசம் இல்ல வேற எந்த மாசம் பங்குனி மாசங்க பங்குனி மாசம் இல்ல என்னங்க இது என்னதான் மாசம் இது என்ன மாசம் பங்குனி பங்குனி மாசத்துல அம்மா தாயை இறந்துறாங்க பாவம் வந்துட்டு
பாலமுருகன் எங்க வந்துட்டாங்க? அதான். அம்மா எங்க போயிட்டாங்க? அம்மா இப்ப ஆடி மாசத்துக்காக கேப் விட்டு போயிட்டாங்க. கூழ் ஊத்துறதுக்கு. அதனாலதான் அம்மா பாலமுருகா. ஓஹோ. அதனால இடம் மாறுதுல்ல. டாய். இந்த நாடு பூசாரிபாளையம், பூசாரி பாலு. விழுப்புரம் மாவட்டத்தில் திருவண்ணாமலை வட்டத்திலே சிறப்பு வாய்ந்த கலைமான்கள் சிறந்த பேரறிவாளர்கள் நிறைந்த இந்த கலை சார்ந்த சபை பார்த்திருக்கிறியா? இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் சபையை நீ எங்குமே கண்டிருக்க முடியாது. எங்கேயுமே பாக்குறீங்க. கூட்டத்திலும் கூட்டம், சிறப்பான கூட்டம், திருவிழாவை பெருவிழாவாக நடத்தி ஆண்டாண்டு காலம் டிராமா நடக்குது இந்த ஊர்ல. எங்க சுத்து வட்டாரத்திலே ஒரு பெருமைக்கு உகந்த ஊர் இந்த ஊர். ஆமாங்க. ஏன்னா வீட்டுல பார்த்தா கரண்ட் ஆயிடும். அதனால காசு வரணும். டிராமா வச்சிருக்காங்க, காசு இல்லை, இவங்க சும்மா ஆட்டு போயிடுவாரு. ஓ டாய். ஆனாலும் சிறப்பு வாய்ந்த ஊர் இது பூசாரிபாளையம். இதை நான் கேட்கவில்லை. நான் ஆளுகின்ற நாடு, நீங்க ஆளுங்க. என்னுடைய நாடு. இந்த நாட்டினுடைய பெயர் என்ன தெரியுமா? என்னங்க? இதுதான் சப்தசாகரத்தி. அவர் ஏங்க சொன்னாருப்பா? என்ன நாடு இது? இதோ சப்பரம். சப்தசாகரத்தில். அது தெளிவா சொல்லுங்க. சப்தம் என்றால் 7, சப்தம் என்றால் சாகரம் என்றால் சாகரம் என்றால் கடல். ஓ கடல். 7 கடல்களால் சூழப்பட்ட இத்தீவினுடைய பெயர்தான் சப்த சாகரத்தில். இந்த சப்த சாகரத்தினை சீரோடும் சிறப்போடும் சிம்மாதனத்திலே அமர்ந்து ஆட்சிக்கு வீட்டின்றி மக்களுக்கெல்லாம் நல்லாட்சி செய்து வரக்கூடிய மன்னாதி மன்னனாக திகழக்கூடிய என்னுடைய பெயர்தான் சுந்திரோபன். பண்ணில்லடா டீ. நீங்க என்ன சொல்றீங்க? என்னடா சொன்ன? என்ன சொன்ன? என்ன சொன்னீங்க? சுந்திரோபன். சுந்திரோபன். டாய் சுந்திரோபன். சுந்திர ஏதோ ஒண்ணுங்க. என் தம்பி ஒருவன் இருக்கிறான், அவனுடைய பெயரா லைட் போயிட்டு இப்ப மைக் போயிட்டு. உங்க தம்பி பேட்டா. நான் எவ்வளவு அழகா சொல்றேன். எப்படி சொன்னீங்க? நான் என் தம்பி ஒருவன் இருக்கிறான், அவனுடைய பெயரா உங்க தம்பி பேட்டா. இந்த பண்ணி அங்க போய் ஏரிக்கார ஓரத்துல போய் உன் வாய்ப்பு எப்படி? என் தம்பி, என் தம்பியினுடைய பெயர். ஓஹோ ஆமா. உங்க தம்பி பயிர். பைரா. உங்க தம்பி பேரு முன்னாடிடா. இல்லைங்கப்பா. என் தம்பியினுடைய பெயரா உபசுந்தி. இந்த சுந்திரனாகிய நான், நீங்களும் உபசுந்திரனாகிய அவனும், நாங்கள் இருவரும் இருவரும் அண்ணன் தம்பிகள். இருவரும் அண்ணாந்து ஊம்பிகள். அண்ணன் தம்பி இல்லடா, படுத்துக்கணும். ஆ. ஆ. இப்பதான் வாத்தியார் வந்த இம்மாடி செட்டு அடிக்கிறாரு, நல்லா கொட்டை இழுக்க தெம்புச்சு அடிக்கிறாரு. அவரு யாரு? இவ்வளாடி சுத்தி சுத்தி வாங்குறேன் நான் யாரு அப்படின்னு கேக்குறீங்க. வாத்தியார இம்மாடி சுத்தி சுத்தி வாங்கினேன் நான் யார் தெரியுமா? ஐ ஆம் வெரி ஜென்டில்மேன். ஐ ஆம் ஜென்டில்மேன். அம்மா அடி வாங்குறானா இவன் ஜென்டில்மேனா? நான் ஜென்டில்மேன். கேட்டுங்க. இம்மாடு ஈத்து 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 அடிக்கிறியே. எங்க மகாராஜா தான் ஒரு மெண்டல் மேன். சுத்தி சுத்தி அடிக்கிறாப்பா. மெண்டல் எப்படி வேணாலும் அடிப்பாங்க. அது பேர் தானே மெண்டல். இல்லைங்க நீங்க ஜென்டில்மேன். நீங்க சப்த சாகரத்தை ஆண்டு வரக்கூடிய சுந்திரன் உபசுந்திரன் இருவரும் அண்ணன் தம்பிகள். ஆனால் அசுர குலத்திலே பிறந்த நாங்கள் எப்பொழுதும் அழியாது இருக்க வேண்டும். ஏனென்றால் அரக்கர்கள் இதுவரையிலே தோன்றி இருக்கிறார்கள், அனைவருமே அழிந்து விட்டார்கள் அல்லவா? நாங்கள் அழியாத வண்ணமாக யாரிடத்திலே வரத்தை பெற்றிருக்கிறோம் தெரியுமா? இந்த உலக மக்கள் இருக்கின்றார்களே, நாடு முதல் எண்புக்களை 84 ஜீவ பேதங்களை படைக்கக்கூடிய ஆண்டவன் சக்தி உலகவாசி அந்த பிரம்மதேவன்
இருக்கிறானே நம்ம தேவனிடத்திலே நாங்கள் வரத்தை பெற்றிருக்கிறோம். எப்படிப்பட்ட வரம் தெரியுமா? இந்த அண்ணனுடைய கரத்தினால் என் தம்பி மாள வேண்டும், தம்பியினுடைய கரத்தினால் அண்ணனாகிய நான் மாள வேண்டும். எங்கள் இருவருக்குள் சண்டை என்பது வருமா? உலகத்திலே அண்ணன் தம்பிகள் என்றால் எங்களை போன்று பாச பிணைப்புகள், உடன் பிறப்புகள், சகோதரத்துவத்தை இந்த சகல உலகத்திற்கும் நிலைநாட்டி வரக்கூடிய பாசமுள்ள அண்ணன் தம்பிகளாக இருக்கும் போது எங்களுக்குள் சண்டை வருமா? அப்படி வராது. அப்படி வந்தால் தான் எங்களுக்குள் இறப்பு. இப்படிப்பட்ட வரத்தை நான் பிரம்மதேவன் இடத்திலே பெற்றிருக்கிறேன். ஆனால் வரத்தை பெற்ற அமைதியோடு இருந்தால் பெற்ற வரத்தை இப்பொழுது எட்டு திக்கிலும் வெற்றி கொடி நாட்ட வேண்டும். நீ புறப்பட வேண்டும். எனது அருமை தம்பி இருக்கிறானே நான் அழைத்ததாக அழைத்து வா. புறப்பட வேண்டும். அப்படி இருக்க எதிர்ப்பவர் உண்டா? எங்களை எதிர்ப்பவர் எவன் உலகம் பாயத்தோன் பாதாள உலகம் எங்களை கேள்வி எதிர்ப்பவர் எவருமே கிடையாது. அப்படி இருக்க இளவரசர் எப்பொழுது வருவார் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காவலர் தயாராக்கி
ஒரு அரசியல் வராதுன்னா ஒரு காவல் ஆயுதம் நிற்கணும். ஏன் காலதாமம் வந்து கேட்கிறேன். எனக்கு முன்னதாக வரக்கூடிய அவை காவலன் காவலனே ஒரு அரசனுக்கு முன்னாடி ஒரு காவல் வந்து நிக்கணும். ஆமா. ஏன் காவல் கேட்கிறேன். கேட்டு விட்டேனே. அத கேளு. ஏதா காலத்தாமதம் என்று கேட்டு விட்டேனே. அத கேளு. ஒரு அரசனுக்கு முன்னாடி ஒரு காவலர் வந்து நிக்கணும். ஆமா. ஏன் வந்து நிக்கல நீங்க கேக்குறீங்க. அத கேளு. ஏதா காலத்தாமதம் என்று நான் தான் கேட்டு விட்டேனே. கேட்டீங்களா? அப்படியே கேட்டீங்க. அப்படியே கேட்டீங்க. அப்ப நான் விளக்கம் சொல்லணும் இல்ல. ஐயா நான் போன திருவண்ணாமலை. என்ன மலை? திருவண்ணாமலை. 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 அங்க வித்துது மாலை. மாலை. அதை வாங்கி போட்ட சாமி மேல. சாமி மேல. மேல. அப்படியே வரும்போது பார்த்தா ஒரு ஏரி. ஏரி. அதுல போட்டுதான் ஒருத்தன் சாரி. சாரி. அது வந்து மீனை பூரா நான் வாரி சாரி. எடுத்து போன பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி. அங்க பார்த்தா பாரு. அதுல வாங்கின 5 பீரு. பாருல 5 பீரு. பீரு. அதை குடிச்சு விட்ட மாதிரி யாரு? அங்க இருந்தும் பூரா போட்டான் 4 போடு. போடு. அதை வாங்கின ஓன் நம்பர் ரோடு. நான் ஓடுறது போல பைபாஸ் ரோடு. ஒரு வழியா போய் சேர்ந்த ஊடு. அங்க எங்க அப்பனுக்கு எங்க அம்மாவுக்கு சண்டை. காரணம் எங்க அம்மா போட்ட கொண்டை. அதனால எனக்கு எங்க அப்பனுக்கு முண்டை. சண்டை முண்டை. முண்டை. போடா 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 கூட்டு வந்து வந்தங்க. அது வாகட்டம். இது எந்த நாடு? இது தமிழ்நாடு. தமிழ்நாடு. எங்களுக்கு தெரியாது. தமிழ்நாடு. நாங்கள் ஆளக்கூடிய நாடு எந்த நாடு? ஐயா அவசரப்படாதீங்க. ஏற்கனவே அச்சாம் பார்த்த ஒரு ஆளு இந்த கொடியூர் வாஜர் அந்த ஆளு 3 வேளை சோறு அடிச்சா. ஏண்டா கம்பெனி ஓனரு 1 லட்சம் ரூபாய் முதல்ல வச்சுக்கிறாரு. அடிச்சா பாருங்க. ஏன்னா அவ்வளோ சிறுவா சொல்றேன். அவருக்கு தெரியத்தான் சொல்றேன். நீ தெரிய வச்சிருப்பது அவருக்கு தெரியத்தான் சொல்றேன். அடிச்சா பாருங்க. அடிச்சாரு பாரு. 3 வேளை சோறு தின்றாரு. 3 வேளை சோறு தின்றாரு. கூட மாட்டான். அந்த வாகன மச்ச ஒருத்தன் அடி கமலக்கண்ணன். கமலக்கண்ணன். அவன் உடம்பு பாத்தியா? அவன் 5 வேளை சோறு தின்றான். 5 வேளை. ஆமா. இப்ப நீ உன் உடம்பு எப்படி நாக்கு பூசி பெருக்கிற? நான் எடுத்துக்கிறேன். என்ன அடிக்கலாமா? என்ன அடிக்கலாமா? அது வாகட்டம். ராமதாசே. ராமசாமியா? ராமசாமி இவ்வளவு கருத்தா பேசுறே. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். கேட்கிற கேள்விக்கு டக்கு 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 அப்படியே வாங்க சொல்றேன். சொல்லு கேட்கையா. ஆனா இந்த வருஷம் பூரா எங்க கூட நாடகம் நடிப்பியா? அடுத்த வருஷமும் நாடகம் நடிப்பியா? எனக்கு ஒரு சந்தேகம் தான். நடிப்பையா? கண்டிப்பா நடிப்பேன். அவன் மச்சான் ஒருத்தர் இருக்கிறான். அவனை வச்சு பாரு. அவன் மச்சான் உரம் இருப்பான். நான் சாக மாட்டேன். ஆனா உங்களெல்லாம் ஒரு 2 பேரும் தூக்கி போட்டா சாகும். 2 பேரும். ஆமா. சூரவேஷம் 2 பேரையா தூக்கி போட்டு 100 அடி அடிச்சா எங்களால வாங்க முடியுமா? ஒரு நாள் 100 பேர் அடிக்கிறீங்க. 100 பேர் அடிக்கிறீங்க. எங்களால வாங்க முடியுமா? உங்க 2 சூரவேஷம் தூக்கி போட்டுட்டா நாங்க சாகும். நீங்க சாவு. ஆமா. ஏண்டா இருந்தாலும் அவரு கம்பெனி ஓனரு. ஆமா. நான் ஒரு நடிகர். ஆமா. இருந்தாலும் அங்க 2 பேரும் செத்துட்டான். இந்த கம்பெனிக்கு நான் ஒரு நாடகம் நடத்துவாங்க இல்ல? கண்டிப்பா நடத்துங்க. அந்த கம்பெனி நாடகத்து ஓனர் செத்து போயிட்டா கர்ண மோசம் வைப்போம். கர்ணமோஷம். ஆனா நீ செத்தா வாலி மோசம் வைப்போம். அந்த சூரவேஷம் செத்துட்டாக்கா கர்ணமோஷம். ஆமா. நான் செத்தா வாலி மோசம். அதுல வந்து கர்ணமோஷ நாடகம் ஆடனாக்கா
கர்ண மோட்சத்துல இந்த கதாநாயகன் கர்ண மோட்சத்துல ராமன் நடிப்பான். கர்ண மோட்சத்துல ராமன் நடிப்பான். சரி அது வாலி மோட்சம் பாலி மோட்சத்துல எனக்காக ஆடுற நாடகம் வாலி மோட்சத்துல பாலி மோட்சத்துல அர்ஜுனன் நடிப்பான். இப்பதானே வருது நாடகம். இப்பெல்லாம் நாடகம் வரதெல்லாம் இப்பதான் வந்துருக்குது. மாத்தி மாத்தாங்க வருது. இப்பெல்லாம் நாடகம் இப்படிதான் வந்துருக்குது. அதனால தான் சொல்றேன். ஏன்னா நானே சொல்றேன், என் மச்சான் வருவான், அவனை பார்த்து பேசி தன்னாலே வெளிக்கு வரும் ஒரு தலைவன் இருக்கிறான். தன்னாலே வெளிக்கு வரும், பின்ன தன்னால் தான் வெளிக்கு வரும். இல்லை 4 நாட்டாமக்காரு எல்லாரும் சேர்ந்து சொல்லிட்டா ஈத்துன்னு வருவாங்க. 4 மல்லாட்டையை போட்டா புதன்னு வரப்போகுது. இதுக்கு இன்னுமே மாமா இந்த வா மாமா, வா மாமா. என்ன மாமா, என்ன மச்சான் மச்சான் கட்டுறீங்க? இந்த மச்சான் மாமா ஒரு மேல கத்தம் கொதிக்குதா? கை வச்சு ரத்தம் கொதிக்குது. ரத்தம் கொதிக்குது. மாமா ஒரு மேல கை வச்சாங்க இளையராஜா வந்தாதான் சொன்னேன். கங்கை மரம் வந்தானா சொன்னேன். சின்ன வேற மாமா சின்னவர் வந்து சின்னசாமா ஐயா 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 இதுதான் சப்த சாகர தீவு. சப்த சாகர தீவு. ஆமாங்க. இந்த சப்த சாகர தீவை ஆளக்கூடியவர்கள் இருவல்லவர்கள். சுத்திரன் உபசுத்திரன். என்னுடைய அண்ணனுடைய பெயரோ சுத்திரோவன். என்னுடைய பெயரோ உபசுந்திரன். இரு வல்லவர்கள் இந்த நாட்டை சீரும் சிறப்போட மனசாட்சி செய்வது. ஆமாங்க. இருந்த போதிலும் நாங்கள் யாரிடத்தில் வரத்தை வைத்தோம்? பிரபதேவனுக்கே வரத்தை எங்களுக்கு அழிவு என்பது ஒன்று வரவே வந்தார். அண்ணன் கரத்தால் தம்பி மாணவம், தம்பி கரத்தால் அண்ணன் மாணவம். அண்ணன் கையால தம்பி மாணவம், தம்பி கையால அண்ணன் மாணவம். சோறு கையால இருந்த போதிலும் எங்களுக்குள் பகை என்பது வருமா? உங்களுக்கு எப்படி பகை வருமா? நீங்க எப்படி தூங்க எப்படியாப்பட்ட ஒத்துமை நீங்க? உங்களுக்கு என்ன பகை? இருந்த போதிலும் எங்களுக்குள் பகை என்பது வருமா? இறப்பு என்பது வருமா? செய்ய வேண்டாம். உங்கள் அண்ணன் சுந்தராமன் உங்களை கையோட அழைத்து வர சொல்லி
அதே ஒரு பாசத்துல வருமா தம்பி எல்லாமே பார்த்தாயா என் தம்பியினுடைய பணிவி பாடாயின் செல்வமே தம்பி உமச்சுந்திரா என்றென்று சுகமாக வாழ வேண்டும். அந்த பக்கே இருந்த என்னை அமைச்சரை விடுத்து ஆனந்தபுரத்தில் இருக்கிறேன் என் தம்பி செட்டில இருக்கிறாங்க. ஹோட்டல் லைட் எரிதால் பார்க்கத்தான் உங்க வேலை. போட்டு பார்த்தாலும் வாங்கணும். போட்டு பார்த்தாலும் ஆனா அருமையான மூஞ்சி கொட்டிக்காரா இந்த மாதிரி மூஞ்ச தமிழ்நாட்டிலே பார்க்க முடியும். இவங்க மூஞ்சி இவங்க அம்மா பெத்தாளா இதை செஞ்சாலே எங்க 2 பேரும் அடிக்கிறீங்களா? இந்த முருகன் இருக்கிறானா இல்ல ஏரி வேலைக்கு போட்டானான்னு தெரியல. அம்மா அடிக்கிறீங்க ஒன்னும் புரியல. இந்த மாறா தகராளா அவன் ஏரி வேலைக்கு போட்டானான்னு தெரியல. இவ்வளவு அடிக்கிறீங்களா? என்ன எனக்கு கொஞ்சம் ஓய்வு கிடைக்குன்னா வாங்குற சம்பளத்தை கொஞ்ச நேரம் கொஞ்சம் வாங்க. சப்புனு கொடுங்க. சரி வாங்க நம்ம வழி வேலை பார்க்கலாம். வாங்க நேரம் ஆகுது.
என்ன இப்படி இப்படி நடந்தீங்களே அதான் நடப்பான்னு கேட்டேன். ஓய்! தம்பி 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 அந்த இந்திராதி தேவர்கள் எதிரிகள் இல்லை. எதிரிகள் இல்லை என்று எத்தனைத்திருப்பது ஏனோ காரணம் சொல்வேன் அழைத்த காரணம் இதுதான். அருமை தம்பி அழைத்த காரணம் இதுதான். தம்பி சுந்திரா, உண்மை இன்றைய தினத்தில் அழைத்த காரணம் என்ன தெரியும்? நாம் இருவரும் ஒன்றாகவே பிறந்தோம், ஒன்றாகவே வளர்ந்தோம், ஒரே நேரத்தில் வரத்தை பெற்றிருக்கிறோம். வரத்தை பெற்று அமைதியோடு இருந்தால் பெற்ற வரத்திற்கு என்ன மகிமை? ஆதலால் 8 திக்கிலும் வெற்றி கொடி நாட்ட வேண்டும். இந்த உலக மக்கள் அனைவரும் சுந்திரன் உபசுந்திரன் வாழ்க வாழ்க என்று அனைவரும் துதிக்க வேண்டும். புறப்பட வேண்டும். எங்கே? தம்பி படைகளை ஒன்று திரட்டி தேவ உலகம் சென்று தேவர்களுடைய கொட்டத்தை அடக்க வேண்டும். புறப்படு, படைகளை திரட்டி போர் போர் அந்த போருக்கு வாங்க. Thank you.
நோக்கும் இடமெல்லாம் கடவுளின் பணிவிடை. என்னை யாரோக்கு எங்கு இருக்கிறதே ஏற்பட இருக்கின்றார். தன்னுயிர் போல மண்ணுயிர் காப்பது தர்மம் தர்மம் தர்மம். அன்பு எங்கே உதயமாகிறதோ அங்கே ஆண்டவனுடைய அருள் உதயமாகும். நம் ஆண்டவன் நம் எல்லோரையும் காத்து ரட்சிக்க வேண்டும் என்று சர்வ சதா காலமும் அன்னவரின் பாத பதுமங்கள் யானோ இந்த தேவலோகத்துக்கு அதிபதி என்னை தெய்வ இந்திரன் என்று அனைவரும் அழைப்பார்கள். நான் அருந்தமும் என்னுடைய மனைவி இந்திராணி சமேதமாக இந்த தேவலோகத்தை பவனி என்று கையில் வச்சாயுதம் முகப்புமரம் என்று ரத்தின சிங்காசனத்தில் நீதி என்ற செக்கோலை கருத்தான் ரம்பா பூருசி நேரகா சோட்டமா என்ற தேவதாசி நடிக்க 33 கோடி தேவர்கள் 48,000 கோடி மனுஷர்கள் ரட்சக கிண்ணரர் கெம்புடர் சித்த வித்தியாசம் நடிக்க அரசாட்சி செய்யப்பட்டவர். இருந்தாலும் இஷ்ட தெய்வத்தை விட்டு பிறகு ஆக வேண்டிய நாட்டு சேமலை கண்டறியலாம். மயிலம் பாதி வளரும் தேவா எங்கள் பள்ளி மணவாளனே பாவா. மயிலம் பாதி வளரும் தேவா எங்கள் பள்ளி மணவாளனே பாவா. மங்கை பூமை பார்வதியால் சங்கரன் முதல் வீழியில் பிறந்தாய் நீயும் வளர்ந்தாய். பத்திரகோட்டை ராஜவேலன் பாடியதோர் பாட்டு. யாரைக்கே மாதிரி என் பாத மாதை பணிந்த மாதலி என்னுடைய பாத பதவிகளை சேர்த்தபடியாகும் என்றைக்கும் சுகசேமமாக இருப்பாய். சரி இருக்கட்டும். இது என்ன நாடு? இதுதான் தேவ உலகம். இந்த தேவ நாட்டை தெய்வ இந்திரன் என்று பெருவித்து நீதி நேர்மை தவறாமல் ஆனால் நாட்டின் சேமங்களை கண்டறியலாம் என்று பார்த்தால் மக்கள் வதனத்தை பார்க்கின்ற பொழுது அலர்ந்த செந்தாமரையை போல் பரிமளிக்கிறது. அரக்கர் பயம் அறவே யாதொரு குறைபாடும் இல்லை. இருந்தாலும் மனைவி இந்தானே சீக்கிரமாக அழைத்துக் கொண்டு வருகிறார். போற்றி புகழும் நாடு பொன்னாடு.
மண்ணுலகம் என்றால் மகிமை கிடையாது, விண்ணுலகம் என்றால் விசித்திரம் கிடையாது. மண்ணுலகம் என்றால் மகிமை கிடையாது, விசித்திரம் கிடையாது. அங்கு இங்கு எங்கும் தங்கியே நிற்கும் நாடு. அங்கு இங்கு எங்கும் தங்கியே நிற்கும் நாடு. இதுதான் பொன்னாடு, இதுதான் பொன்னாடு, இதுவே என்னுடைய வீடு. போற்றி புகழ் நாடு பொன்னாடு. இந்த நாட்டில் யாதொரு பண்பாடுமே இல்லை. அரக்கர் பயம் அறவே தொலைந்து விட்டது. அதனால் நான் சற்று உல்லாச பவந்தமாக இருக்க வேண்டும். என்னுடைய மனைவி இந்திராணி அதி சீக்கிரமாக அழைத்துக் கொண்டு வாருங்கள். நான் என்ன சொல்றேன்? ஏய், ஏய், என்னுடைய மனைவி ராஜ வேட்டிக்கு தேவையான அடுத்ததாக அழைத்துக் உன்னுடைய அபச்சாரமான வார்த்தை. தனத்த தான தானானே, தனத்த தான தானானே, தனத்த தான தானானே, தனதானே. நாளானது கழிந்து கொண்டே போகிறது. ஆனால் ஏவனானவன் நம்முடைய கணக்கை பார்த்து கொண்டே இருக்கிறான். என்னைக்காக இருந்தாலும் நாளானது கழிந்து கொண்டே இருக்கிறது. ஏவன் அண்ணவன் வேலையை பார்த்து, அதுக்குத்தான் இது கழிதடா நாளங்கு கணக்கு பார்க்கிறான். கழிதடா நாளங்கு கணக்கு பார்க்கிறான். காலம் வந்தாலே இங்கு கடலேது. இந்த காயம் இருக்கிறதே, இது மண்ணோடு சரி. ஆனால் விடக்கூடிய மூச்சு, ஆனால் நம்மோடு கூட வருவது எது? ஏதாகிலும் அதற்குத்தான் என்றைக்காக இருந்தாலும் இது காயம் தீரும் மண்ணோடு காட்டு சரி. காயம் தீரும் மண்ணோடு காட்டு சேரும் கடைவழிக்கு உன்னோடு உதவாது.